Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ். அதுல உள்ள தேர்ட் எக்ஸசைஸ்ல 5th சம் பார்க்க போறோம். சரிங்களா? சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ். அதுல தேர்ட் எக்ஸசைஸ்ல 5th சம் பார்க்க போறோம். வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் என்னன்னா S and T are points on sides PR and QR of triangle PQR. S and T are points on sides PR and QR of a triangle PQR such that angle P is equal to angle RTS. Angle P என்ன கொடுத்திருக்காங்க? Angle RTS. What we have to show here? Show that triangle RPQ is similar to triangle RTS. Triangle RPQ is similar to triangle RTS. வாங்க இந்த கொடுத்திருக்க சிச்சுவேஷனுக்கு முதல்ல ஒரு டயக்ராம் வரைவோம். சரிங்களா? நான் ஒரு PQRனு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுல S and Tங்கிறது சம் பாயிண்ட்ஸ் எந்தெந்த சைடுலனா PR and QRங்கிற சைடுல. அதை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்திருக்க கண்டிஷன் என்ன? ஆங்கிள் P is equal to angle RTS. இதை எடுத்துட்டு இப்ப நம்ம என்ன ஷோ பண்ணணும்? உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? வாங்க முதல்ல டயக்ராம் வரைவோம். I have to draw first one triangle PQR. Okay. This is a triangle PQR. Okay. இதுல here P, Q and R. Okay. P, Q and R. Okay. இப்ப பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணுவோம். What are the points given here? S and T are the points of PR side. Okay. PR and QR. S and. So, இதுதான் PR side. So, this is PR side. Here I have choose one point S. Okay. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. Sங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி Tங்கிற பாயிண்ட் QR சைடுல இருக்கு. Tங்கிற பாயிண்ட் QR சைடுல இருக்கு. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு எடுக்கிறேன் நான். Okay. T is lie on the side PR. இப்ப இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே சோ சாரி இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்றேன். இப்ப அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஆர்டிஎஸ் ஓகே ஆங்கிள் ஆர்டிஎஸ் இந்த பக்கமும் ஈக்குவலா ஆங்கிள் பி ஹோல் ஆங்கிளும் ஆங்கிள் ஆர்டிஎஸும் ஈக்குவல்னு சொல்றாங்க. ஓகே இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ட்ரையாங்கிள் ஆர்பிக்யூ ட்ரையாங்கிள் ஆர் ஓகே சாரி RPQ இந்த ட்ரையாங்கிள் RPQ அதாவது PQRம் ட்ரையாங்கிள் RTS இந்த ஹோல் ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லணும். ஓகே வாங்க ரொம்ப சிம்பிள். ஓகே ப்ராப்ளம் பார்ப்போம். சொல்யூஷன் in triangle I have to choose in triangle PRQ கொடுத்திருக்கிறத அப்படியே எடுக்கிறேன். And triangle RTS ஓகே RTS அதுக்கப்புறம் எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் PRQ இந்த ஹோல் ட்ரையாங்கிள் எடுக்கலாம் தட் இஸ் PQR ட்ரையாங்கிள். ஓகே இப்ப என்னென்ன கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லயும் ஆறுங்கிறது காமன். இங்க பாருங்க PRQ ஓகே PRQல ஆர் காமனா இருக்கு. அதுக்கப்புறம் RTSலயும் ஆர் காமனா இருக்கு. சோ ரெண்டு ஆங்கிள் காமன் AA ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆங்கிள் சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி படி ஓகே போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர்னு சொல்லிடலாம். இப்ப அந்த கேஸ்ல தான் நம்ம இங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணி சிமிலர் கண்டிஷன் ஒர்க் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு பாருங்க. So I have to choose here RPQ. Angle RPQ is equal to angle RTS. Angle RTS. Okay. Angle RPQ கொடுத்திருக்காங்க. Angle RPQவும் angle RTSும் ஈக்குவலா இருக்கு. ஏன்னா given condition. Okay, it is of given. Okay, so I have to write the given condition. So one part is over. Then we go with the another part. Okay, எல்லாத்துலயுமே R காமனா இருக்கிறதுனால I have to choose QRP. Okay, angle QRP. Okay, angle QRP is equal to angle TRS. Angle TRS. It is a common angle. It is a common angle. So what we have here? Therefore, angle property by angle property, both triangles are
similar. Triangle RPQ. Okay, triangle RPQ is similar to triangle RTS by angle similarity property. Angle similarity property. By AA similarity criterion. Okay, so AA criterion. AA criterion or AA rule. Okay, once again I recall the problem. So what is given in this problem? Okay, S and T are points on sides PR and QR of a triangle PQR. Okay, S உம் T யும் okay points on the side PR as well as QR of a triangle PQR னு கொடுத்திருக்காங்க. என்ன அது மட்டும் இல்லாம such that angle P வந்து angle RTS க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா triangle RPQ அதாவது triangle RPQ இந்த whole triangle ஓகே RTS இந்த ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவல் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லணும் ஓகே ரைட் நம்ம எப்படி சால்வ் பண்றோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு டேக் அ கிவன் பாயிண்ட் ஓகே கொடுத்திருக்கிறது என்னவோ அதை தான் நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் ட்ரையாங்கிள் RPQR ஓகே P ஓகே ட்ரையாங்கிள் PRQ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் டைரக்ஷன் ஓகே ட்ரையாங்கிள் PRQ எடுத்துக்கிறேன் அண்ட் ட்ரையாங்கிள் RTS இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டு கொடுத்திருக்க கண்டிஷன் படி ரெண்டுத்துலயும் ஆங்கிள் Pயும் ஆங்கிள் RTSம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு கண்டிஷன் ஓவர் ஓகே அடுத்தது நம்ம என்ன எடுக்கிறோம்னா ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே இந்த ஆறுங்கிறது காமன் ஆங்கிளா இருக்கிறதுனால ஓகே பை AA கிரைட்டீரியன் ஓகே ஆங்கிள் சிமிலாரிட்டி கிரைட்டீரியன் படி எந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணுமோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்படி ஆயிடுச்சு So, similar property வந்துருச்சு சரிங்களா next problem பாருங்க in figure if ABE is congruent to triangle ACD சரிங்களா எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த figure ABE is congruent to okay ACD அதாவது ABE இந்த triangle ACD இந்த triangle அதாவது இந்த crossல உள்ள இந்த triangles congruent triangles show that triangle ADE is similar to triangle ABC ஓகே என்ன கொடுத்திருக்காங்கன்னா left hand side இருக்கிற triangle right hand side இருக்கிற triangle congruent triangles ஓகே சோ இப்ப similarity property அப்படின்னு சொன்னா ரெண்டு கண்டிஷன் மினிமம் ரெண்டு கண்டிஷன் வச்சுக்கிட்டு இருந்தா கூட அது நம்ம என்ன பண்ணிடலாம் சிமிலர்னு சொல்லிடலாம் திட்டத்தட்ட சேமா இருக்கணும் கான்க்ரூவன்ட்னா த்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கும் ஆங்கிள் சைடு சரிங்களா சைடு ஆங்கிள் சைடு ஆங்கிள் அந்த மாதிரி கேஸ் எக்ஸாக்டா இருக்கும் ஸோ கான்க்ரூவன்ட்னா எக்ஸாக்ட் நாட் ஓன்லி தட் கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஒரு கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட்லி ஈச் அதரா இருந்ததுன்னா அதோட கரஸ்பாண்டிங் சைடை நம்ம மேட்ச் பண்ணலாம் ஆனா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ல அப்படி பண்ண முடியாது ஓகே சைடை நம்ம மேட்ச் பண்ணும்போது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ல டிவைடட் ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்ல முடியும் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்ல முடியும் ஆனா கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ்ல சைடை என்ன பண்ணலாம் நம்ம ஈக்குவல்னு தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா ரைட் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க இந்த ஃபிகர்ல இந்த சைடு ABE similar to congruent to ACD ஓகேங்களா இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ADE இந்த குட்டி ட்ரையாங்கிளும் ABC இந்த பெரிய ட்ரையாங்கிளும் ஈக்குவல் சிமிலர்னு சொல்லணும் சரிங்களா வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம் ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள்ங்க சொல்யூஷன் ஓகே சொல்யூஷன் I have to draw the problem I have to solve the problem okay right we can start ஓகே கொடுத்திருக்க கண்டிஷன்ல இருந்து எழுதுங்க since என்ன கொடுத்திருக்காங்கன்னா triangle ABE okay triangle ABE is congruent to triangle ACD triangle ABE is congruent to triangle ACD இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா corresponding part of congruent triangle so அதனால sides match பண்ணலாம் okay AB is equal to AC that is of equation number 1 எதனால corresponding part of congruent triangles அதே மாதிரி half triangle எடுக்கிறேன் AD triangle okay AD அந்த மேல உள்ள triangle AD is equal to AE that is of equation number 2 இங்கே நான் எப்படி மேட்ச் பண்றேன்னா corresponding part of congruent triangles இப்போ நான் என்ன பண்றேன் I have to divide 1/2 1 ரெண்டாவது ஈக்குவேஷனால டிவைட் பண்றேன் அப்ப என்ன ஆகுது AB divided by
AD. AB divided by AD is equal to AC divided by this is of A. Okay. AC divided by AE. AC divided by AE. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா AB by AD equal to AC by AE. That is of equation number 3. Okay. That is of equation number 3. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே பாத்தீங்கன்னா ஏங்கிறது காமன் பார்ட்டா இருக்கு. ஏங்கிறது காமன் ஆங்கிளா இருக்கு. சோ ரெண்டு ட்ரையாங்கிளையும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள பாருங்க ஆங்கிள் ABD. ஆங்கிள் ABE ட்ரையாங்கிள்ல A காமனா இருக்கு. அது மாதிரி ஆங்கிள் ADC ஆர் ACD ட்ரையாங்கிளையும் A காமனா இருக்கு. சோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மேட்ச் பண்றேன். ஓகே ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணனா எனக்கு என்ன ஆகுது and also angle DAE. ஓகே angle DAE அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்ல உள்ள வேல்யூவையும் நான் மேட்ச் பண்றேன். எப்படி எடுத்துக்கலாம்னா BA ஈன்னு கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. BAC ஆர் BAE. ஓகே ரெண்டுத்துலயும் இங்க பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா அப்படியே எடுக்கிறேன். ஓகே சோ தட் இஸ் ஆங்கிள் DAE ஃபுல்லாவே கவர் பண்றேன். ஓகே DAE இந்த ஹாஃபையும் இங்க பாருங்களேன். ஆக்சுவலா இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கு ட்ரையாங்கிள். நான் இங்க ஜஸ்ட் ஃபார் அவர் கன்வீனியன்ட் ஐ டிரா எ டயக்ராம். ஓகே இப்படிதான் இருக்கு இந்த ட்ரையாங்கிள். ஓகே இந்த ஹோல் ட்ரையாங்கிள்ல இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஆக்சுவலா இப்படி இருந்துச்சு இங்க. நான் என்ன பண்றேன் இந்த ட்ரையாங்கிளையும் இந்த ஹோல் ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்றேன். ஸோ ஹியர் இட் இஸ் ஆஃப் ஏபிசி, ஹியர் இட் இஸ் ஆஃப் டிஇ. ஓகே ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிஏஇயும் ஓகே பிஏசியும் ஈக்குவலா இருக்கு. ஓகே டிஏஇ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி. ஓகே ஆங்கிள் டிஏஇயும் ஆங்கிள் பிஏசியும் ஈக்குவலா இருக்கு. ஓகே பிகாஸ் இட் இஸ் ஆஃப் காமன் ஆங்கிள். இட் இஸ் ஆஃப் காமன் ஆங்கிள். ஸோ தட் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ 3 4 கம்பேர் பண்ணுங்களேன். 3 4 கம்பேர் பண்ணா the whole side ஓகே AB ஓகே ஆங்கிள் A ஓகே அடுத்து ஆங்கிள் AC சைடு AC ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி AD ஆங்கிள் AE. சோ இது ஈக்குவலா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த DAE ஆங்கிளும் ABC ஆங்கிள் ABC ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிடலாம். ஓகே பாருங்க from 3 and 4 from 3 and 4 from 3 and 4 what is that? Triangle ADE is similar to triangle ABC. Triangle ADE is similar to triangle ABC. So எந்த கண்டிஷன் படி side angle side similarity property criterion or property okay once again I recall the problem. So what is given in this problem? இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிகர்ல ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABE ட்ரையாங்கிள் ADEயும் ஓகே சாரி ட்ரையாங்கிள் ABEயும் ட்ரையாங்கிள் ACDயும் காங்க்ருவென்ட்லி ஈச் அதர். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்? ADE is similar to ABC ஹோல் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணனும். சரிங்களா? இப்போ நான் என்னன்னா உங்க கொடுத்திருக்க கண்டிஷனே எடுத்துக்கிறேன். சரிங்களா? since ABE is similar to triangle ACD. ஓகே அதுல சைட்ஸ் பாக்குறேன். சைட்ஸ் காங்க்ருவென்ட் ட்ரையாங்கிளா இருக்கிறதுனால சோ AB சைடும் AC சைடும் ஈக்குவல் பிகாஸ் கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் காங்க்ருவென்ட் ட்ரையாங்கிள். அதே மாதிரி AD சைடும் AE சைடும் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் காங்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ். இது ரெண்டையும் நான் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா ரெண்டு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கிடைக்குது. AB AC ஓகே ரெண்டு ஈக்குவல். அதே மாதிரி AD AE. சோ அப்போ AB by ratios are equal. AB by AD is equal to AC by AE. ஓகே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிமிலர் அப்படின்னு சொன்னா ட்ரையாங்கிள்ஸோட சைட்ஸ் ரேஷியோஸ் தான் ஈக்குவலா இருக்கும். ஆனா காங்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ்க்கு சைடை டைரக்டாவே நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் பண்ணலாம். இங்க பாருங்க இந்த சைட்ஸ் ரேஷியோஸ் ஓகே சைடோட ரேஷியோஸ் ஈக்குவல் டிவைடட் ரேஷியோ AB by ADயும் AC by AEயும் ஈக்குவலா இருக்கு. சோ அப்ப ரெண்டு சைட்ஸ் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு ட்ரையாங்கிள்ஸ்ல. இப்போ ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒரு ஆங்கிள் இருக்கான்னு பாக்குறோம். ஆனா ரெண்டுத்துலயுமே எப்படி இருக்கு? ஆங்கிள் காமனா இருக்கு. சோ வாட் இஸ் தட்? ஆங்கிள் DAEயும் ஆங்கிள் BACயும் காமனா இருக்கு ரெண்டு ட்ரையாங்கிள்ல. சோ அப்போ பாத்தீங்கன்னா என்ன வருது நம்மளுக்கு? AB சைடும் ஆங்கிளும் AD சைடும் ஈக்குவலா இருக்கு இங்க. அதே மாதிரி அந்த சைடும் ஈக்குவலா இருக்கிறதுனால கண்டிப்பா ரெண்டு ட்ரையாங்கிளும் என்னவா மாறிடும்? சிமிலாரிட்டி கண்டிஷன் கொடுக்குது. ஏன்னா சைட்ஸோட ரேஷியோஸ் டிவைட் பண்றப்ப ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கு. ஆங்கிள் ஈக்குவலா இருக்கிறதுனால போத் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே ரெண்டு ட்ரையாங்கிளும் அதாவது ட்ரையாங்கிள் ADயும் ட்ரையாங்கிள் ABCயும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லி முடிக்கிறோம். சரிங்களா?
தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்ததுன்னா சாட் பண்ணுங்க. ஓகே, ஐ வில் ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, தேங்க் யூ.